வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூ வெண்டார் சேஞ்ச் ஆனதுனால உங்களுக்கு கொஷினில் என்னென்ன பேட்டர்ன்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னென்னலாம் புதுசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணலாம், கடைசி நேரத்தில் என்னென்ன வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புதுசாக இல்லாமல் உங்களால் ஈஸியாக எல்லா கொஷனையும் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இப்போ வெண்டார் சேஞ்ச் ஆனனால உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமோட இன்டர்ஃபேஸுமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் அதில். அதாவது ஆல்ரெடி இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இப்போ இருக்காது, புதுசாக இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் இப்போ ரீசெண்டாக செலெக்ஷன் போஸ்ட் எழுதிட்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ செலெக்ஷன் போஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலை, இப்போ தான் நீங்கள் வந்து வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்டெனோ தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கான யூசஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் வந்து அது எல்லாமே எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகே, நியூ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கக்கூடிய வீடியோ, இதை பற்றி ஒரு டெமோ நான் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் கொண்டு போகணும், என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதில் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸில் இன்னும் ஒரு சிலது வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறப்போ நடுவில் உங்களோட லைவ் ஃபோட்டோ வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய வெப்கேம் மூலமாக வந்து கேப்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அவங்க கொடுத்துருந்ததை நானாக சொன்னது கிடையாது. பட் அதெல்லாம் இன்னும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பட் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து இதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இந்த 2 வீடியோவும் பார்த்துருங்க. எஸ்எஸ்சி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இதை நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த 2 வீடியோ பார்த்துருங்க. இந்த 2 வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் வந்து இப்போ தான் வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ssc.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிஎன்டி 2025 அப்படிங்கிற மாதிரி இருக்குதா. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் என்ன எக்ஸாம், இயர் எந்த இயர்னு செலக்ட் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிஎன்டி, அடுத்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 இதை கொடுத்துட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் டேட் என்ன, எந்த சிட்டியில் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் வந்துடும். உங்களுக்கான எக்ஸாம் டேட் இங்கே இருக்கும். அடுத்ததாக ஷிஃப்ட் என்ன, டைம் என்ன, அடுத்ததாக எந்த சிட்டியில் எக்ஸாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாமோ அவங்களுக்கு தான் வந்து அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகிருக்குது. ஓகே, ஸோ 7ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னால் அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, இன்றைக்கி எக்ஸாம் அதுக்கு 2 நாளைக்கு முன்னால் தான் இப்போ ஓப்பன் ஆகுது. அதுவும் ஈவினிங்கில் தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதுக்கு முன்னால் 4 நாளைக்கு முன்னால் சொன்ன டைமில் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னால், அதுவும் 2 நாள் நம்ம எடுக்க முடியாது, ஒரு நாளுக்கு முன்னால் தான் எடுக்கணும். ஏன்னா 6ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாமோ அவங்களுக்கு இப்போ 4ஆம் தேதி ஈவினிங் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்படினால அந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு என்ன டேட் இருக்குதோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னால் ஈவினிங் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதாவது டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து கேட்டிருக்கேன். அதாவது உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்ன, உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா எவ்வளோ தூரம் வந்து போடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நேட்டிவ்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை கொடுங்க. ஓகே, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், அந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக் பேரை கொடுங்க. உங்கள் ஊர் பேர் கொடுத்தீங்கன்னா தெரியாது. ஸோ டிஸ்ட்ரிக் பேரை கொடுங்க. உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன, உங்களுக்கு எந்த சிட்டியில் வந்து எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ அடுத்ததாக இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போனதுக்கப்புறம் அவங்களே அந்த அட்மிட் கார்டை வாங்கி வச்சுக்குவாங்க. அதில் நீங்கள் சைன் போட்டிருப்பீங்க, அவங்களும் சைன் போட்டிருப்பாங்க, உங்கள் ஃபோட்டோலாம் ஒட்டியிருப்பீங்க, எல்லாமே இருக்கும். ஓகே, பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க
அவங்களே வாங்கி வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு வந்து அவங்களே வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அட்மிட் கார்டு தேவை அப்படின்னா நீங்கள் 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா இதோட சாஃப்ட் காப்பியை வந்து ஒரு இடத்துல நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல்லையோ இல்லைனா கம்ப்யூட்டர்லையோ தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொசீட் டு டவுன்லோட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்தாலே போதுமானது. ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் போதுமானது. ஓகே. கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதில் ஃபோட்டோ ஒட்டுறதுலாம் எதுவும் தேவையில்லை. ஓகே. நடுவில் ஒரு பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். ஃபோட்டோ ஒட்டுறதுலாம் தேவையில்லை. இதிலே ஃபோட்டோ இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட எக்ஸாமுக்கான பாஸ்வேர்டு இங்கே இருக்கும். இது உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் வந்து ஸ்பேஸ் எதுவும் விடாமல் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு பேஜில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸாம், டைம் வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அப்படிங்கிறது இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம், என்ட்ரி க்ளோசிங் டைம் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. இப்போ என்ட்ரி க்ளோசிங் டைம் என்னவோ அதுக்கு 1 நிமிஷம் லேட்டாக போனால் கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டிங் டைம் 7:30னா 7:30க்கு உங்களை அலோவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 8:30 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. 8:30க்கு அப்புறம் 1 செகண்ட் லேட்டாக போனால் கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. எக்ஸாம் வென்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதோட அட்ரஸுமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே. ஒரு 4 லைன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு சென்டென்ஸ் வரும். அதை வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் நார்மலாக எப்படி ரைட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரைட் பண்ணணும். உங்களோட ஹேண்ட் ரைட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே. இதுவுமே நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் 2 வீடியோ இருக்குதுல்ல, அதில் ஒரு வீடியோவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஓகே. அடுத்து இந்த இடத்துல உங்களோட மதர்ஸ் நேம், இது எல்லாமே நீங்கள் உள்ளே போய் தான் எழுதணும். நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் மட்டும் பண்ணி கொண்டு போகணும். பிரிண்ட் அவுட் எடுத்து மட்டும்தான் கொண்டு போகணுமே தவிர அதில் எதுவுமே எழுதிடக்கூடாது, சைனுக்குன்னு எதுவும் போட்டுறக்கூடாது. ஓகே. உள்ளே போய் தான் அவங்க சொல்கிறப்ப தான் நீங்கள் பண்ணணும். அடுத்ததாக இந்த இடத்துல வந்து வென்யூ ஹெட்டு வந்து சைன் பண்ணுவார். இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து இருக்கும். ஓகே. உங்களோட இடது கை பெருவிரலுடைய ரேகை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் உங்களோட பார்ட்டு. பட் இதுவுமே நீங்கள் உள்ளே போய் அவங்க சொல்கிறப்போ பண்ணால் போதுமானது. ஓகே. இங்க் பேட் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வச்சா போதுமானது. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 200 கொஷின், 2 மணி நேரம் டைம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகே. இது தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் எழுத போக மாட்டீங்க. ஸோ இப்போ முக்கியமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செலெக்ஷன் போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. டெக்னிக்கல் இஷ்யூஸ் பர்டிகுலராக உங்களுக்கு மவுஸ் ஒர்க் ஆகலை, ஏன்னா ஸ்க்ரீன் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது, இல்லைனா மேலே கீழே ஸ்க்ரால் பண்ண முடியலை. அதான் இந்த மாதிரி மேலே கீழே லெஃப்ட் ரைட்டில் வந்து ஸ்க்ரால் பண்ண முடியலை. அதாவது கொஷின் லென்த்தாக இருக்குது, அதை வந்து ஸ்க்ரால் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, இல்லைனா குறிப்பிட்ட டைமில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலை. இந்த மாதிரி என்ன டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால்லையே அதுக்கான ஒரு தீர்வை வந்து கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு மவுஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுல இல்லைனா கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகிறதுல வந்து ரொம்ப டைம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் அவங்க கொடுத்தே ஆகணும். அதை நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணி கேளுங்க. ஏன்னா எல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் ஆகும். ஓகே. அதாவது ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் கேமரா வைக்கலாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோக்குமே வந்து கண்டிப்பாக கேமரா வச்சுருப்பாங்க. அப்படினால என்ன நடக்குது அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சமாவது ரியாக்ட் பண்ணால் தான் அந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகே. உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆயிருக்கு, அந்த டைம் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ டிமாண்ட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்களை கொடுக்க சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் வைக்கிறோம் அப்படிங்கக்கூடிய அஷூரன்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து வாங்க. அதோடு விட்டுறாதீங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எஸ்எஸ்சி சதர்ன் ரீஜனோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த நம்பருக்கெலாம் வந்து நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சதர்ன் ரீஜனோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் எஸ்எஸ்சியோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்ட்ரலாக இருக்கக்கூடிய அந்த எஸ்எஸ்சியோட ஆஃபீஸ் இருக்குதுல்ல, ஹெட் ஆஃபீஸ், அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கெலாம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறத தெளிவாக அனுப்பிச்சிருங்க. உங்களோட ரோல் நம்பர், நீங்கள் உங்களோட பேர், நீங்கள் எந்த டேட்டில் எந்த ஷிஃப்ட்டில் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க, முடிஞ்ச உங்களோட அட்மிட் கார்டோட சாஃப்ட் காப்பியுமே வந்து அதில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறதையுமே நீங்கள் அனுப்பிச்சிருங்க. ஓகே. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் அவங்க வந்து ஒன்றையும் சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா தான் உங்களோட ப்ராப்ளமை அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஒருவேளை ரீ எக்ஸாம் வைக்கிறதா இருந்தால் இது வந்து நீங்கள் ஒரு ப்ரூஃபாக காட்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்காக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் காட்டி நீங்கள் கேஸ் கூட போடலாம். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவு என்ன ப்ராப்ளம் ஆனாலும் நீங்கள் வந்து சென்டர்லேயே அதுக்கான தீர்வு வந்து கேளுங்க.
அதில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதோ இல்லையோ, அவங்க தீர்வு கொடுத்தாலும் கொடுக்கலாட்டியும் உங்களுக்கு வந்து அதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, டைம் வந்து லேப்ஸ் ஆணுச்சு, இல்லைனா வந்து உங்களோட நீங்கள் வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க அந்த இடத்துல, ஸோ அதனால் உங்களோட எக்ஸாம் நல்லா வந்து நீங்கள் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மெயில் கண்டிப்பாக அனுப்பிச்சிடுங்க. கால் பண்ண அட்டன் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் மெயில் அனுப்பிச்சிடுங்க. அது வந்து உங்களுக்கு ப்ரூஃபாக இருக்கும். ஏன்னா கால் பண்ணி பேசுகிறத கூட நம்ம ப்ரூஃபாக எடுக்க முடியாது. மெயில் பண்ணுறதை நம்ம வந்து ஒரு ப்ரூஃபாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது நீங்கள் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா, கண்டிப்பாக அட்மிட் கார்டு கொண்டு போயிருங்க. ஓகே, அட்மிட் கார்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்று கொண்டு போகணும். அது ஆதார் கார்டு, இல்லைனா பேன் கார்டு, இல்லைனா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்று கொண்டு போகணும். பேப்பர் பென் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எதுவுமே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. மொபைல், மற்றபடி வாட்ச், இந்த மாதிரி எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பெல்ட் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அடுத்ததாக நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஆதார் கொடுத்து அதோட ஓடிபியெல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அவங்க சொல்கிற டயத்துக்கு போனால் போதுமானது. ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்பவே வந்து ஆதார் கொடுக்காம வேறு ஐடி ப்ரூஃப் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ எக்ஸாக்டாக அந்த டைமுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயாச்சும் போயிருங்க. ஓகே, ஏன்னா இதில் 2 டைம் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் ஒன்று, என்ட்ரி க்ளோசிங் டைம் ஒன்று. ஆதார் கார்டு கொடுத்து அப்ளை பண்ணவங்க இந்த 2 டயத்துக்கு நடுவில் எப்போ போனாலும் ஓகே. ஆனால் ஆதார் கார்டு கொடுக்காம பண்ணவங்க இந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கே நீங்கள் போய் ஆகணும். ஓகே, அதுக்கு முன்னாலே போகணும். ஓகே, 9 மணிக்கு எக்ஸாம்னா நீங்கள் 7 மணிக்கே போகணும். ஓகே, 2 மணி நேரத்துக்கு முன்னால் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்றனால நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னால் உங்களுக்கு எக்ஸாம் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால் எக்ஸாம் காலுக்கு நீங்கள் ரீச் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ உங்களை வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு தான் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். வேறு எக்ஸாம் ஹாலில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வீடியோவில் இருக்குது. திரும்ப அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து முக்கியமாக நீங்கள் எக்ஸாமில் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் வந்து கிராஜுவேஷன் லெவலில் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நிறைய புதுசாக இருந்துச்சு. டைம் டேக்கிங் கொஷின்ஸ் நிறையா இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஆனால் 12th லெவல்லையோ இல்லைனா 10th லெவல்லையோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது வரைக்கும் எப்படி எஸ்எஸ்சி எக்ஸாம் நடந்துச்சோ அதை விட ஈஸியாக தான் நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கனால இப்போ ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் இது வரைக்கும் நடந்ததை விட இந்த வருஷம் ஈஸியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். அதுக்கு அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் ஈஸின்னு நினச்சிட்டு போக வேண்டாம், கஷ்டமாக இருக்கும்னு நம்பிக்கிட்டே போங்க. ஓகே, ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப லென்த்தான கொஷின், டைம் டேக்கிங் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம், அதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிக்யூஆர்எஸ், டைம் டேக்கிங் பிக்யூஆர்எஸ் வந்து கேட்கலாம். அதாவது ஜம்பிள்டு சென்டென்ஸ், பேசேஜ் ரீடிங் நார்மலாகவே வந்து ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இப்போவுமே உங்களுக்கு வந்து இதில் புதுசாக கொஷின் கேட்கலாம். அதாவது எப்படின்னா டைப் ஆஃப் கிளாஸஸ், அதாவது இது என்ன கிளாஸ், இல்லைனா என்ன ஃப்ரேஸ், அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலது இருக்குது. ஓகே, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசேஜோட டோன், அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ அதுக்கெலாம் நான் வந்து முடிஞ்சளவு ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு நாள் இருக்குது. முடிஞ்சளவு நான் வந்து இதில் எத்தனை வீடியோஸ் போட முடியுமோ போட்டுடுறேன். ஓகே, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க. அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இதில் கேட்க தான் செய்வாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஷின்ஸ் வந்து இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் லென்த்தான கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரேஷன், அதாவது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தான கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளோஸ் டெஸ்ட்டுமே இதில் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கேட்டிருக்காங்க. அதாவது செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. இதுலேயுமே வந்து க்ளோஸ் டெஸ்ட்டுமே கேட்பாங்க. ஸோ மெயினாக வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில், பேசேஜ் ரீடிங்கில் கொஞ்சம் புது கொஷின்ஸ் வரலாம். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேக்கிங் கொஷின்ஸ், லென்த்தான கொஷின்ஸ், கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் வரலாம். ஓகே, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் அதுக்கு முன்னால் புதுசாக என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு போங்க. அதுக்கான வீடியோஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அது ஈஸியாக இருந்தாலும் அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ டைம் டேக்கிங் கொஷின்ஸ், லென்த்தி கொஷின்ஸ் வந்து ரீசனிங்லையும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ முக்கியமாக உங்களுக்கு இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஸ்டெனோ பேப்பர் அட்டன் பண்ணியிருந்தப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கலாம், டைம் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கலை அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ரீசனிங்கில் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ்னால் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ஃபரன்ஸ், அடுத்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்கலாம். டேட்டா சஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து கேட்கலாம். ஓகே, அடுத்த வேர்டு ஃபார்மேஷன், அடுத்த வந்து பார்த்திங்கன்னா டிசிஷன் மேக்கிங் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட் மாதிரி தான். ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க,
அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ராங் நம்பர் சீரிஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான லாஜிக்கில் வந்து கேட்கலாம். உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியாத மாதிரி, இல்லைன்னா நார்மலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனதை விட புதுசாக ஏதாச்சும் லாஜிக் இருக்கிற மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி ஒரு 16லேருந்து 17 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்குறது, டிஃபிகல்ட்டாக கேட்குறது எல்லாமே வந்து ஒரு 5லேருந்து 7 கொஷின் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ டைம் டேக்கிங் கொஷின்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். ஓகே, ஸோ இப்போது இந்த புதுசாக கொஷின்ஸ் கேட்குறாங்கல்ல, புது பேட்டர்னில் கொஷின்ஸ் கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்ம கோர்ஸ்லேயே ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணலாட்டியுமே அந்த வீடியோஸை மட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் சந்துரு மேத்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட நேம், மொபைல் நம்பர், ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் போயிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கக்கூடிய கோர்ஸை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் டாபிக் வைஸ் வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் எஸ்எஸ்சி நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து மேத்ஸுக்கு தனியாக, ரீசனிங் தனியாக, இங்கிலீஷ் தனியாக, ஜிகே தனியாக 4 ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். ஸ்டெனோக்கு மேத்ஸ் கிடையாது அப்படின்னால மற்ற 3 ஃபோல்டர்லையும் நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதை எல்லாத்தையுமே பார்த்துருங்க. கம்மியான வீடியோஸ் தான் இருக்கும். ஓகே, ஒரு நாளில் கூட உங்களால் வந்து 3/4 வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துருங்க. இதில் ஒரு சில வீடியோஸ் வந்து லிங்காக தான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்லேருந்து நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ 2.0 சேனலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கடைசி நேரத்தில் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட கையில் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்ட்டு தெரியல. அட்லீஸ்ட் இப்போவாவது வந்து போய் பாருங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதில் எல்லாமே புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். 90% வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இது வரைக்கும் இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேட்டர்ன் என்னவோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே டைப்பில் தான் கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, 10% வந்து நம்ம புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நியூ பேட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியூ பேட்டர்னாக இருந்தாலும் 12th லெவல் அப்படிங்கிறப்போ ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ ஸ்மார்ட்டாக யோசிக்கணும், ஸ்கிப் பண்ண கற்றுக்கணும். அதான் நான் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு கொஷினை பார்த்தாலே தெரியும் ரொம்ப லென்த்தாக இருக்குது, இதை வந்து நம்ம ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 60 செகண்ட்லேருந்து 70 செகண்ட் ஆயிரும். அடுத்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு 30-40 செகண்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு தெரியுது அப்படின்னாலே நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடணும். மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த கொஷின் அட்டன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது ஈஸியான கொஷினாக கூட இருக்கலாம். இப்போ சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த டைமில் அந்த 2 நிமிஷத்தில் வந்து வேறு ஒரு 4 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின், அது வேறு ஒரு 4 கொஷின் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்படிங்கிறனால நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். எவ்வளோ உங்களோட அட்டெம்ப்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி தான் வந்து எஃபோர்ட் போடணும். ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து யோசிக்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்திருக்கு. என்ன வந்தாலும் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாலே சொல்லிட்டேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களோட ரிவ்யூவுமே வந்து சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் கொடுத்துருங்க. சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொஷின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க, என்னென்ன டாப்பிக்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்துருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து ரிவ்யூவாக கொடுங்க. நீங்கள் தான் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படிங்கிறது கூட தெரியாத மாதிரி நான் வந்து உங்களோட நேமை ஹைட் பண்ணிவிட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அடுத்து போகிறவங்களுக்கு அது வந்து யூஸ் ஆகும். அடுத்து வரக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குமே வந்து புதுசாக நம்ம எதுவும் டீச் பண்ண வேண்டியிருந்தால் அதை நம்ம வந்து கவர் பண்ணி கொடுக்க முடியும். அதனால் இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் நீங்கள் எனக்காக இல்லை, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்காக பண்ணுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.